ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். குட் மார்னிங். மீண்டும் இந்த நாளிலே நம்முடைய தேவனை நினைவு கூறுகிறதற்கும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கும் இந்நாள் மட்டும் அவர் கண்மணியைப் போல காத்து வருகிறதற்காக அவரை துதித்து இந்த வாழ்க்கைக்காகவும் அவருடைய கிருபையிலே நாம் தொடர்வதற்கும் நாம் விண்ணப்பம் பண்ணுகிறதற்கும் தினந்தோறும் இந்த அனுதின தியானத்தை உங்களுக்காக கொண்டு வருகிறோம். வாருங்கள், ஜெபத்தோடு கூட இந்த தியானத்திற்குள் சென்று விடலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த நாளை எங்களுக்கு அருளியதற்காக நன்றி ராஜா. இவ்வளவு வேகமா 2 மாதங்களை கடந்திருக்கிறோம். இந்த புதிய வருடத்திற்குள்ளாக வந்து இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு கிருபை அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அதாவது புதிய வருடத்திற்குள் நுழைந்தோம் என்று ஏன் சொன்னேன் என்றால், தேவனுடைய கிருபையிலே கடந்த 72 வருடங்களாக தேவனனை காப்பாற்றி இன்று வரைக்கும் இந்த ஊழியத்திலே நிலை நிறுத்தியிருக்கிற காரியங்களை நினைவுபடுத்தி நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். 1952 வருடத்திலே பிப்ரவரி 29 தேதி அன்று பல்லாரியிலே நான் பிறந்தேன். என்னுடைய தாய் தகப்பன் ஆண்டவருடைய சித்தத்தின்படி என் தாயின் கர்ப்பத்தில் நான் இருந்தபோதே என்னை அவர் அறிந்து கொண்டார் என்று என்னை உருவாக்கிய போதே அவருடைய நோக்கங்கள் எல்லாம், அவருடைய திட்டமெல்லாம் இதுதான் என்று நான் அறிந்து கொள்வதற்கு எனக்கு 18 ஆண்டுகள் பிடித்தது. அதாவது என்னுடைய 18வது வயதில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்பொழுதுதான் முதலாவதாக சுவிசேஷம் எனக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தை நான் நினைக்கிறேன். அது புதிய வருடம் என்றால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய வருடம் என்பது இந்த வருடம் நாளை, அதாவது 29 தேதி, பிப்ரவரி 29 தேதி, அதாவது என்னுடைய பர்த்டே என்பதற்காக அல்ல, தேவன் செய்த நன்மைக்காக. அது வருடத்திற்கு ஒரு முறை அல்ல, அனுதினமும் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனத்திலே அன்றியும், கவனிங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். கவனிங்க, அறிந்திருக்கிறோம். நாமும் நினைவில் கொள்ள வேண்டும். தேவனை நேசிக்கிறவர்களுக்கு, தேவன் நேசிக்கிறவர்களுக்கு, இது அநேக வேளைகளிலே தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள், தேவனால் அன்பு கூறப்படுகிறவர்கள். தேவனை நேசிக்கிறவர்கள், தேவனை நேசிக்கிறோம் என்றால் அவர் முதலிலே நம்மை நேசித்ததினாலே நாமும் அவரை நேசித்து விடுகிறோம். ஆனால் நாம நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம், நாம் தேவனை நேசிக்கிறதுனால தான் தேவன் நம்மை நேசிக்கிறார் அப்படின்னு, இல்லையா? தேவன் நம்மை நேசித்ததினால்தான் நாம் அவரை நேசிக்கின்றோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதாவது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, தேவன் எல்லோரையும் நேசிக்கிறார், அதுல நோ டவுட் அபவுட் இட். பட் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அவருடைய அன்பு என்பது வித்தியாசமான ஒரு கோணத்திலே இருக்கும் என்பது நாம் பரிசுத்த வேதாகமத்திலே அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். தேவனுக்கு ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது. சிலர் மீது அவருடைய நோக்கம் என்னவென்றால் அவருக்காகத்தான் வாழ வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். எல்லாருமே தேவனுக்காகத்தாங்க வாழணும், அவருடைய சாட்சிகளாகத்தான் நம்ம வாழணும். ஆனால் எல்லாரும் ஊழியர்காரர்களாயிட்டா, எல்லாரும் 3 நேர ஊழியர்களாயிட்டா அப்புறம் யாருக்கு சொல்ல வேண்டியிருக்கும்? தேவன் சிலரை மாத்திரம் தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்க நாம பார்க்கிற காரியம் என்னன்னா, தம்முடைய குமாரன் 29வது வசனம், அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்கள் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக ஆக்கியிருக்கிறார். தேவன் முன்குறித்தவர்கள், தேவன் அழைத்தவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய தீர்மானத்தின்படி அவருடைய கிரியைகளுக்குள்ளே இருக்கிறவர்கள் சிலர் இருப்பார்கள் என்பதை நினைவு கூறும்போது, அந்த சிலரில் நானும் கூட
ஒருவனாய் இருக்கிறேன் என்பதை உணர்கிற போது என் ஆண்டவரை அதிகமாய் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக என் ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார் என்று அறிந்த அந்த நாளிலிருந்து, விசுவாசித்த நாளிலிருந்து, என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு சமர்ப்பித்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் என் ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு, அவருக்காக வாழ்வதற்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, அவரை ஒப்படைத்த ஊழியத்தை ஒழுங்காய் செய்வதற்கு, அவருடைய பலனுக்குள் நான் பிரயாசப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன். தேவனுடைய கிருபை என் மீது அதிகமாய் இருப்பதினாலே, அவர் அருளுகிற வாய்ப்புகளின் அடிப்படையில் இவ்விதத்திலெல்லாம் அவருடைய சுவிசேஷத்தை இப்போது சோசியல் மீடியா மூலமாக, முன்பிருந்து டிவி மூலமாக, இன்னொரு காலத்தில் ரேடியோ மூலமாக, இன்னொரு காலத்திலே சபைகளிலே, இன்னொரு காலத்தில் எழுப்புதல் கூட்டங்களிலே, அதே போல ஆண்டவருக்குள் வந்த ஆரம்ப நாட்களிலே சுவிசேஷ ஊழியத்திற்காக கிராமமாய் சென்று உண்மையாய் ஊழியம் செய்து அநேக இடங்களுக்கு, இன்னும் மலைஜாதியினரிடத்திலே கூட சென்று இப்படி ஒவ்வொன்றாக படிப்படியாய் அவர் என்னை உயர்த்தி கொண்ட விதத்தை பார்க்கிற போது இது அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம். என்னுடைய வாலிப பிராயத்தில் இந்த உலகத்திற்குள் நான் போவதற்கு முன்பு சரியான நேரத்தில், என்னுடைய 18வது வயதில், அந்த டீனேஜில் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றிவிட்டார். அவருடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு என்பதை நான் உணர்ந்து கொண்டு, அவர் எவ்வளவா என்னை நேசிக்கிறார் என்பதை அந்த சிலுவை தரிசனத்தின் மூலமாக நான் உணர்ந்த வேளையிலே என் இருதயத்தை அந்த நொடிப்பொழுதை அவரிடத்திலே நான் சமர்ப்பித்து விட்டேன். அதாவது அந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும், அன்று அந்த பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து இன்று வரைக்கும் பின்னிட்டு பாராமல், நிற்காமல் தேவன் தந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு, தேவனுடைய நோக்கத்திற்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கிறதற்கு, தேவனுடைய திட்டங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக நான் என்னை அவரிடத்தில் அர்ப்பணித்துக் கொண்டதினாலே, அந்தந்த நாளிலே என்னுடைய சுதந்திரத்தை, என் சுயத்தை, என் இஷ்டத்தை ஆண்டவருடைய பாதத்திலே விட்டுவிட்டு, ஆண்டவர் உம்முடைய இஷ்டம், உம்முடைய சித்தம் ஆண்டவரே என்று தொடர்கிற போது எவ்வளவோ பெரிய பிரதிபலனை பார்க்கிறோம், எவ்வளவோ பெரிய ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். அதற்காக நான் ஆண்டவரை அதிகமாய் துதிக்கிறேன். அதாவது தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு முறை யோசித்து பார்த்தால், மனம் திரும்புவதற்கு முன் உள்ள காலத்தை கூட நான் எண்ணி பார்க்கும்போது, மனம் திரும்புவதற்கு முன்பு கூட தேவனை நான் அன்பு கூறுவதற்கு முன்பு கூட தேவனிடத்தில் அன்பாய் இருந்தார் என்கிற விஷயம் என் நினைவுக்கு வருகிற போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் தேவன் எனக்கு தந்த வாக்குத்தத்தங்களை குறித்து யோசித்து பார்த்தால், உன் தாயின் கருவில் இருக்கும் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்கிறார். அப்போ ஒரு சொட்டு ரத்தமா இருக்கும்போதே தேவன் என்னை அறிந்திருக்கிறாரா? உன் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். எந்த அளவுக்கு தேவனுடைய அன்பு என் மீது இருக்கிறது என்பதை உணர்ந்து இன்று வரை தினமும் நான் தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறேன். என் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாய் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்ற வாக்குத்தத்தம், அதை நான் அப்படியே நம்பின போது படிப்படியாக ஆண்டவர் அநேக இடங்களுக்கு என்னை வழிநடத்தி, அநேக அனுபவங்களால் என்னை நிரப்பி, கற்றுக் கொடுத்து, அநேக சிரமங்கள், சோதனைகள், போராட்டங்கள் என்று எல்லாவற்றிலும் என்னை கைவிடாமல் தம்முடைய மகிமையை, தம்முடைய சுகத்தை எனக்கு கொடுத்து, தம்முடைய மகிமையை, தம்முடைய கிரியைகளை இந்த உலகத்துக்கு பிரசுரம் பண்ணும்படியாக தேவன் என்னை நியமித்ததற்காக நான் தேவனை தொடர்ந்து துதித்துக் கொண்டே இருக்கிறேன். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். அதாவது நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நன்மைக்காகத்தான். என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதைத்தாங்க விசுவாசிச்ச அநேக நாட்கள் நான் பைபிள் காலேஜில் தான் இருந்தேன். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு பைபிள் காலேஜில் தான் நான் பயிற்சி எடுத்துக்கொண்டேன். எத்தனை வருஷம் இந்த பைபிள் ட்ரைனிங் எடுத்துக்கிறது, எத்தனை வருஷத்துக்கு இந்த 4 சுவர்களுக்கு மத்தியிலே இருந்தால் எப்படி என்னால் ஒரு ஊழியக்காரன் ஆக முடியும்? ஏன் என்னை இப்படி அடைச்சி வைக்கிறாங்க யாரோ என்பதை போல அப்பப்போ எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வருகிற போதெல்லாம் நான் தேவ சந்நிதியில் முழங்கால் படியிடும் போது, தேவன் எனக்கு, அது அவருடைய திட்டம், தேவ வார்த்தையின்படி ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள், அப்படி அடங்கியிருக்க கற்றுக் கொடுத்தார். அந்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் தாழ்ந்தே இருக்கணும்.
அந்த தாழ்மையும் அந்த விசுவாசமும் சில தியாகங்களும் சில கஷ்டங்களையும் துக்கங்களையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது அதெல்லாம் ஒரு நாள்ல வராதுங்க. வாலிப பிராயத்தில் உன் நுகத்தை சுமப்பது நல்லது. என் வாலிப பிராயத்தில் நுகத்தை சுமக்க வைத்ததால் தான் இன்று கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் தேவனுடைய ஊழியத்திலே நிற்காமல் அவருக்காக ஓட தேவன் எனக்கு சகாயம் அருளுகிறார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நான் வேஸ்ட் என்று நினைத்திருந்த நாளில தேவன் என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்திருக்கிறார். இது ஏன் எதுக்காக என்கிற கேள்வி என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஊழியத்தில் அநேக தரம் கேட்டிருக்கிறேன். ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்கணும், அது எதற்காக என்பது அப்ப எனக்கு புரியலனாலும் தேவன் அதற்கு பிறகு அது நன்மைக்காகத்தான், தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதற்காகத்தான் என்பதையெல்லாம் நிரூபித்தார். என்னுடைய விவாக காரியமாக இருந்தாலும் என்னுடைய ஊழிய காரியங்களிலாக இருந்தாலும் நான் எப்போ எங்க இருக்கணுங்கிற விஷயமாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய மெட்ராஸை விட்டுட்டு ஆந்திராவில் எங்கேயோ ஒரு சின்ன கிராமத்தில் போய் சொல்றாரே ஆண்டவர் அப்படிங்கிறப்ப எனக்கு புரியல. ஆனா அதுவும் என் நன்மைக்காகத்தான். அன்று அந்த ஜனங்கள் மத்தியிலே செய்த ஊழியம், அந்த ஏழை எளிய மக்கள் மத்தியிலே செய்த அந்த ஊழியங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை எந்த பைபிள் காலேஜிலையும் கத்துக்கலங்க. விசுவாசம் என்றால் என்ன, தியாகம் என்றால் என்ன, அர்ப்பணிப்பு என்றால் என்ன, எல்லாவற்றையும் அனுபவபூர்வமாக அந்த சூழ்நிலைக்குள்ளே இருக்க வைத்து கற்றுக் கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையில கூட ஏன் ஆண்டவர் எனக்கு இதை செய்திருக்கின்றார், என்னை அவருக்கு அர்ப்பணித்திருக்கிறேனே, அவரை நம்பிக்கொண்டிருக்கிறேனே, அவரை நான் விசுவாசிக்கிறேனே, அப்ப எனக்கேன் இந்த பாடு, எனக்கேன் இந்த சிரமங்கள், எனக்கேன் இந்த சோதனை அப்படிங்கிற யோசனை வருது தானே? வருதா இல்லையாங்க? நீங்கள் ஆண்டவரை நம்புவீர்கள் என்றால் அவரிடத்தில் விசுவாசத்தோடு இருங்கள். அவருடைய அனுமதி இல்லாம உங்க வாழ்க்கையில எதுவும் நடக்காது. அப்படியே நடந்தாலும் அது உங்கள் நன்மைக்காகத்தானே தவிர தீமைக்காக அல்லவே அல்ல. தீமைக்காக அல்லவே அல்லங்க. உங்கள் சொந்த அபிப்பிராயத்தின்படி செய்யும் போது, உங்கள் விருப்பத்தின்படி செய்யும் போது மாத்திரம் கட்டாயமா அது நன்மையானது போல தோன்றலாம். ஆனா அது கட்டாயம் ஒரு நாளிலே அது எவ்வளவு தீமையானதுன்னு உங்களுக்கு புரிய வரும். நம்முடைய சுய விருப்பம் என்பது முதல்ல சாப்பிடுற ருசியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதற்கு பிறகு மிகுந்த கசப்பான அனுபவத்தை தான் அது தரும். ஆனால் தேவனுடைய சித்தம் வாய்க்கு கசப்பாக இருக்கலாம், ஆனால் அது உள்ளே செல்லுகிற போது அற்புதமான கிரியைகளை செய்யும். தேவனுடைய உத்தேசங்களுக்கு கீழ்ப்படுகிற போது, அவருடைய நோக்கங்களுக்கு நாம் நம்மை விட்டுத் தருகிற போது, ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய தீர்மானங்கள் உண்டு, ஏற்பாடுகள் உண்டு, தனித்துவம் உண்டு. அதை என் வாழ்க்கையில் நான் உணர்ந்து கொள்வதற்கு அநேக நேரம் பிடித்தது. அதாவது அநேக சூழ்நிலைகளுக்குள்ளாக போகும்போது அந்த ப்ராசஸ்ல நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். தேவன் கற்றுக் கொடுத்தார், அவர்தான் கற்றுக் கொடுத்தார். கீழ்ப்படிதலை, அர்ப்பணிப்பை, தியாகத்தை, பரிசுத்தத்தோடு இருப்பதையும் கற்றுக் கொடுத்தார். கிறிஸ்துவின் அன்பினாலே நிரப்பப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு அருள் செய்யுங்க என்று கேட்டபோது அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளாக அவர் என்னை எடுத்துக்கொண்டு போனார். ஐயோ, என் மேல மாத்தல, உங்கள் மீதும் தேவனுடைய பெரிய திட்டங்கள் உண்டு. கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான பிரஜைகள் இங்க இருக்கிறோம். ஆனா உனக்கு மாத்திரம் இந்த ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது என்றால் அது உன்னுடைய திறமைன்னு நினைக்கிறையா? அல்ல, அது தேவனுடைய தீர்மானம். எதற்காக இவ்வளவு பேரில் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் உனக்கான ஒரு பணி உண்டு. நாம் ஒரு பெரிய ஷாப்புக்கோ அல்லது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கோ போறோம். அங்க நிறைய பொருட்கள் இருக்கு, என்னென்னவோ காரியங்கள் இருக்கு. ஆனா எல்லாத்தையுமா நம்ம வாங்கிட்டு வர்றோம்? நமக்கு எது தேவையோ அதை மாத்திரம்தான் வாங்குவோம். வாங்கிட்டு வர்றது என்ன செய்வோம்? ஒரு தொடப்பத்தை வாங்குறோம்னு வச்சுக்கலாமே, வீட்டுக்கு எடுத்துட்டு போய் லாக்கர்ல அதை பூட்டி வச்சிருவீங்களா? இல்ல, பயன்படுத்துவீங்க. ஒரு ஸ்பூன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம், அதை பயன்படுத்திக்குவீங்க. ஒரு பாத்திரத்தை வாங்குறீங்கன்னா எதுக்காக அதை வாங்கிருக்கீங்களோ அதுக்கு பயன்படுத்துவீங்க. அதே போல் தேவன் நம்மையும் தம்முடைய இரத்தத்தினாலே சொந்தமாக்கி கொண்டார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உனக்கென்று தனித்துவமான தேவனுடைய திட்டம் ஒன்று உண்டு. அதை அறிந்து அதன் பிரகாரமாக நடக்க முற்படுகிற போதுதான் நாம் பாக்கியவான்களாவோம். ஊழியத்துக்கு அழைச்சிருக்காருன்னு எனக்கு அநேகர் சொல்லிக் கொள்றாங்க. ஆனா ஊழியமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஊழியம், எங்க, எப்போ என்று தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகின்றேன். என்னுடைய வாழ்க்கையில ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று உணர்ந்த போது கண்ணை மூடிக்கொண்டு அதை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் எப்போ, எங்க, எத்தனை நாட்கள், என்ன செய்யணும், என்ன தருவீர், எப்பேற்பட்ட ஊழியத்தை தருவீர் என்று கேள்வி கேட்ட நாளே கிடையாதுங்க. தேவன் எல்லாவற்றையுமே சொல்ல மாட்டார். படிப்படியா கீழ்ப்படிதலை அவர் பரிசோதிப்பார், பரிசீலிப்பார்.
ஆபிரகாம் எங்க போகணும்னு தெரியாமலே புறப்பட்டு போனான் இல்லையா? ஆனால் தேவன் அவனை படிப்படியாய் ஆசீர்வதித்தார். அதேபோல என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த 72 ஆண்டுகளாக நான் மனம் திரும்புவதற்கு முன்பு கூட தேவன் என்னை எப்படி நடத்தினார், என்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்தார், எப்படிப்பட்ட குடும்பத்திலே என்னை பிறக்கும்படி செய்தார், இன்று இவ்விதத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நிமிடம் வரைக்கும் எனக்கு சகாயம் செய்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இன்னும் இதிலே நிற்பதற்கு நீங்களும் ஜெபியுங்கள். நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு இருக்கின்ற நோக்கத்தை அறிய முற்படுங்கள். அவரிடத்தில் அர்ப்பணியுங்கள். உங்கள் மூலமாகவும் அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மீண்டும் ஒரு விஷயம் உம்முடைய பாதப்படியிலே நின்று உம்மை துதிக்கின்றேன். கடந்த 72 வருடங்களாக என்னுடைய வாழ்க்கை நீர் எந்த அளவுக்கு அறிந்து ஆண்டவரே எவ்வளவா என்னை உயர்த்தியிருக்கிறீர், எவ்வளவா ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆரோக்கியத்தை அருளி, ஆயுளை அருளி, எல்லாவற்றை காட்டிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஊழியத்தை எனக்கு அருளி செய்து உம்முடைய பாண்டமாய் பயன்படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே, கோடிக்கணக்கான நன்றி. உம்முடைய திட்டம் மாத்திரமே என் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேற வேண்டும் என்று மீண்டும் ஒரு விஷயம் உம்மிடத்திலே என்னை இதோ அர்ப்பணிக்கிறேன் ஐயா. இன்னும் ஒரு நாட்களிலும் நாளை முதற்கொண்டு ஒரு புதிய வருடத்திற்குள் நான் பிரவேசிக்கிற போது இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய நோக்கங்கள் என்ன என்பதை அறிந்து இன்னமும் நாமத்தை அதிகமாய் மகிமைப்படுத்துகிற கிருபை எனக்கு அருள வேண்டும் என்றும், இன்னும் தங்களுடைய வாழ்க்கையின் இலக்கை அறியாதவர்களோடு இந்த வேளையிலும் கூட நீரே பேசி அவர்களை குறித்ததான உம்முடைய திட்டத்தை, நோக்கங்களை வெளிப்படுத்தி முக கீழ்ப்படி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத்தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். உங்கள் நிமித்தமாக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவன் கட்டாயமாக தம்முடைய பதிலை அருளி செய்வார். நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால் 91000088 என்ற நம்பருக்கு தவறாமல் உங்கள் பிரேயர் பர்டன்ஸ் அனுப்பி வையுங்கள். உங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் பெயர் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு விடுங்கள். இன்னொரு சந்தோஷமான விஷயம், நாளை என்னுடைய பிறந்த நாள். அதற்காகவும் என்னுடைய ஊழியங்களுக்காகவும் தொடர்ந்து உங்கள் ஜெபத்திலே நீங்கள் நினைவு கூறுங்கள். இன்னும் அதிகமாக உற்சாகத்தோடு இந்த ஊழியத்தை தொடர்வதற்கு உங்களுடைய ஜெபம் கட்டாயமாக உதவியாக இருக்கும். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை துணையாயிருப்பதாக.